பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் இனிய திருப்பெயராலே ஆமென். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகின்ற எங்கள் பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையாக மகிழ்ந்து பாடுகிறோம். உலகத்தில் இருப்பவர்களிலும் எங்கள் இருப்பவர் நீர் மட்டுமே பெரியவராக இருக்கிறீர். சென்ற இரவெல்லாம், சென்ற பகலெல்லாம், சென்ற மாதத்திலெல்லாம் கோழி தன் குஞ்சுகளை இரவுக்குள்ளாக சேர்ப்பது போல எத்தனை முறை நீங்கள் சேர்த்து கொண்டீர். எங்கள் பலவீனத்திலே, சுகவீனத்திலே, கண்ணீரிலே, கவலையிலே, போராட்டத்திலே நீர் இம்மானுவேலராக, எபெனேசராக, எல் ஷடாயாக, யெகோவா ஷம்மாவாக, யெகோவா நிசியாக, எல்ரோயாக இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த கொள்ளை நோயின் மத்தியிலும் மீண்டுமாக ஆண்டவரே, காணொலி வழியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் பாக்கியத்துக்காக, இந்த வழிபாடு நடத்துவதற்கு நீர் கொடுத்த சக்திக்காக, ஆற்றலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இதன் வழியாக ஆண்டவரை நிறைவான ஆசைகளை பெற்றுக்கொள்கிற வழிபாடாக நீர் மாற்றித்தார். இதில் பாடப்போகிற பாடல்கள், கேட்கப்படும் அருளுரைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் செவிகள் எப்போதும் திறந்திருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உம்மை அறிந்திருக்கிறவர்களின் மனத்திற்கு ஒளியும், உம்மில் அன்பு கூறும் ஆன்மாக்களுக்கு உயிரும், உமக்கு தொண்டு செய்கிறவர்களின் உள்ளத்திற்கு பலமும் ஆகிய எங்கள் தந்தையே, உம்மை சேவிப்பது உண்மையான விடுதலை. உம்மை வழிபடும்படி நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய நேசத்துக்காகவும், உம்முடைய மெய்யான அன்புக்காகவும் அறிவுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை மெய்யாக சேவிக்கும்படி, உம்மை நேசிக்கவும், உம்மை மெய்யாக நேசிக்கும்படி உண்மை அறியவும் எங்களுக்கு துணை செய்திருளும். எங்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையோடு மன்றாடி நாங்கள் கேட்கிறோம் தந்தையே, ஆமென். நாம் எல்லாரும் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏது ஆண்டவராகிய கடவுள்
உண்டு பண்ணின நாள் இதிலே களி கூர்ந்து நாம் எல்லாரும் மகிழ கடவோம். நம்முடைய தந்தையாகிய கடவுளாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, முது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போர் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தொழும்பியவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளை எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வேண்டத்தி கடவுளின் அன்பை எங்கள் உள்ளத்தில் பொழிகிறவரை உம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தன், தூயாவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்லுமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எவ்விடானி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் மாறி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசார் நமக்கு இருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்கள் உடைகளை அல்ல உங்கள் இதயத்தை கிழிங்கள், உங்கள் ஆண்டவராகி கடவுளுக்கு முன்பதாக என்று அழைக்கின்றார். பவுலுடையார் எச்சரிக்கிறார், பாவத்தின் சம்பள மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். நாம் எல்லாரும் மௌனமாக இருந்த இடத்திலேயே நாமே சோதனை செய்வோம். நம்முடைய பாவ அறிக்கைக்காக நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜீவனுள்ள தெய்வனை வரும் ஜீவ நடத்தும் என்ற பாடலிலே முதல் சரணத்தில் நாம் எல்லாரும் பாவறிக்கைக்காக சேர்ந்து பாடுவோம். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ ஐயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர், பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ ஐயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ. நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இரண்டாம் பாவறிக்கை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நான் அன்பு கூறுவது போல அயலிடத்தில் நான் எல்லாரும் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் மன்றாட்டை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். யாரெல்லாம் இந்த பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளெல்லாம் அவரிடத்தில் நாம் அறிக்கை செய்திருக்கிறோமோ, ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்னையே நானந்தம் என்னையே நானும் சொல்லக்கூட என்ற பாடலில்லை இரண்டாம் சனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே,
என்னையே ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்னையே ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளிட்டள்ளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூயாவின் கிருபையும் தேற்றுலையும் தந்தல்வாராக. ஆமீன். தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாம் திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 27 முடிய. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 27 முடிய. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோடே வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படி அல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள் என்பதுவே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம், அது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், அதிகாரம் 1, வசனங்கள் 1 முதல் 8 வரை. 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன்
காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். முறைமுறையாக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 119 வசனங்கள் 33 முதல் 40 வரை. சங்கீதம் 119 வசனங்கள் 33 முதல் 40 வரை. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியருளும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியா இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் லூக்கா 10:21 முதல் 24 வரை. லூக்கா 10:21 முதல் 24 வரை. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணுங்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனவர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்துண்டாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. தூயாவிராகிய மூவர் கடவுளின் திருப்பெயருக்கு மாற்று உண்டாவதாக. நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த வாரத்தின் முதல் நாள் காலை விளக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். உடைய வார்த்தையின் வழியாய் நீர் எங்களுக்கு ஆற்றலின் நம்பிக்கையும் நிறைவாய் தாரும். ஆண்டவரே, இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரி, உங்கள் யாவரையும் இறைமைந்த இயேசுவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய பாதுகாப்பு, அமைதி என்றும் உங்களோடு கூட நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவர் அருள் பாராட்டுவாராக. ஜூன் மாதம் முதல் ஞாயிறு மாணவர் ஞாயிறு என்று சொல்லி நம்முடைய திருச்சபைகளில் நினைவு கூறப்படுகிறது. ஒரு திருப்பணி ஆண்டு, பிள்ளைகளை பொறுத்தவரை ஒரு புதிய கல்வி ஆண்டின் துவக்கம். ஒருவேளை இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் இந்த கல்விக்கூடங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் திறக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் காணொலியின் வழியாய் வகுப்புகள் நடைபெறுகிறது. அரசு பள்ளிகளும் பார்த்திங்கன்னா அரசினுடைய தொலைக்காட்சியின் வழியாய் நடத்துவதற்கு அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் இது ஒரு புதிய கல்வி ஆண்டு. சில நேரத்தில் ஒரு புதிய கல்வி ஆண்டு, கடவுள் இந்த புதிய கல்வி ஆண்டிலும் நம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் அளவில்லாத ஞானத்தையும் ஆண்டவுடைய கரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் சிறப்பாய் கொடுக்கும்படியாய் அன்போடு வாழ்த்துவோம். இருக்கிற சூழலெல்லாம் மாறி பிள்ளைகள் கல்வியில் சிறந்திருக்கும்படியான பள்ளிகள், கல்லூரிகள் திறக்கக்கூடிய ஒரு நாளினை இந்த கல்வி ஆண்டில் கடவுள் நமக்கு கொடுக்கும்படியாய், விரைவில் கொடுக்கும்படியாய் ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடுவோம். குறிப்பாக இந்த நாளில் விண்ணிலிருந்து வருகின்ற ஞானம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாய் நாம் கடவுளுடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனித வாழ்க்கையிலே நமக்கு ஞானம் வேண்டும். இதுதான் ஆங்கிலத்தில் விஸ்டம் என்று சொல்வார்கள். மறுபுறத்தில் அறிவு, நாலேஜ் என்று நாம் சொல்லலாம். இந்த ஞானமும் அறிவும் என்ன அப்படின்னு பார்க்கின்ற போது, ஒரு வாகனத்தை நாம் ஓட்டுகிறோம் என்று சொன்னால் அதை வாகனத்திற்கு ஓட்டுகின்ற அறிவை நாம் பெற்றிருக்கிறோம்.
இந்த வாகனத்தை எப்படி ஓட்ட வேண்டும் என்பது ஞானம். எங்கு வேகமாய் ஓட்ட வேண்டும், எந்த இடத்துல மெதுவாய் ஓட்ட வேண்டும், வலதுபுறம் செல்ல வேண்டுமா இடதுபுறம் செல்ல வேண்டுமா, இல்லை இந்த வாகனத்தை பாதுகாப்பாய் ஓட்டுவது எப்படி. இன்னும் சொல்லப்போனால் ஒரு துப்பாக்கி இருக்கிறது, இதை பயன்படுத்த தெரியும், எனக்கு சுட தெரிந்திருந்தால் அது அறிவு. ஆனால் எதற்காக நான் அதை பயன்படுத்துகிறேன் என்று சொல்வது ஞானம். இப்படி தான் வாழ்க்கையில் எல்லாமே, நன்மை தீமை, நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், நமக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரம், கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆற்றல், இது எல்லாவற்றையும் எப்படி பயன்படுத்துகிறேன். எனக்காக நான் பயன்படுத்துகிறேனா, இல்லை பிறருக்கு நன்மை தரும்படியாய் நான் பயன்படுத்துகிறேனா, அதுதான் ஞானம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஒரு முறை டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் உடல் ஊனமுற்ற பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு ஒரு நிகழ்வுக்காக சென்றிருந்தார். இந்த பிள்ளைங்களாம் வருவதை அவர் பார்த்தார். அந்த பிள்ளைங்க அந்த இருக்கையில் அமரும்போது பார்த்திங்கன்னா தங்களுடைய செயற்கை கால்களை அந்த பிள்ளைகள் பொருத்தி கொண்டு அதை ஒரு வெயிட், அது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு, அதை தாங்கி இழுத்து கொண்டு அந்த பிள்ளைகள் அமர்வதை பார்த்தாராம். அதை பார்த்த உடனே அவருக்கு மனம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன பெரிய விஞ்ஞானி நான், எவ்வளவோ ஆயுதங்களை கண்டுபிடித்திருக்கிறேன், இல்லை எவ்வளவோ தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்திருக்கிறேன், இந்த எளிய பிள்ளைகளுக்கு வாழ்வு தராமல் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பமும் அந்த அறிவும் பயனற்றதாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு குற்ற மனப்பான்மையை அவர் உணர்ந்தார். அதற்கு பிறகு அவர் இதே சிந்தனையில் இருந்தார். இராணுவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சில உலோகங்களை பயன்படுத்தி மிக எளிதாய் ஏறக்குறைய 400 கிராம் எடை கொண்ட செயற்கை கால்களை உருவாக்கினார். அதை அந்த பிள்ளைங்களுக்கு போட்டு பார்த்து அந்த பிள்ளைகள் முன்பு போல் இல்லாமல் வெகு இலகுவாக நடந்து செல்வதை பார்த்தபோது அவருடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி தோன்றியதான். ஒரு முறை உங்களுடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் சிறந்த கண்டுபிடிப்பு எது என்று சொல்லி கேட்டபோது இந்த கண்டுபிடிப்பை அவர் சொன்னாராம். இந்த பிள்ளைகளுக்கு, ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு அவர்கள் சுமந்து செல்லக்கூடிய வகையில் இந்த செயற்கை கால்களை நான் உருவாக்கியது தான் என்னுடைய கண்டுபிடிப்புகளிலே சிறந்த கண்டுபிடிப்பு. ஆனால் நம்ம யாரும் அது மாதிரி சொல்ல மாட்டோம். அவருடைய கண்டுபிடிப்பு பார்க்கும்போது பல காரியங்களை சொல்வார்கள், ராக்கெட் விட்டது, ஏவுகணை கண்டுபிடித்தது என்று சொல்லி. ஆனால் அவரோ இதை தான் சிறந்த கண்டுபிடிப்பு என்று சொல்வார். அப்போ பாருங்கள், அவருக்கு கடவுள் கொடுத்த அறிவு, அந்த அறிவை எதற்கு பயன்படுத்த வேண்டும், அநேக உடல் ஊனமுற்ற பிள்ளையுடைய வாழ்வுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று அவர் சிந்தித்தது தான் ஞானம். கடவுள் எனக்கு கொடுத்த அறிவை நான் எதற்கு பயன்படுத்தப் போகிறேன், அதுதான் ஞானம். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விண்ணிலிருந்து வருகின்ற ஞானமாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் ஞானத்தின் பிறப்பிடமாக கடவுள் இருக்கிறார், அவரிடத்திலே தான் நாம் ஞானத்தை கேட்க வேண்டும். ஒருவேளை நம்ம படிக்க கேட்ட இந்த யாக்கோப்பு முதல் அதிகாரம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. 5ஆம் வசனத்தில், உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடம் கேட்கட்டும், அப்போது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பவர். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். ஞானத்தில் குறை உள்ளவர்கள், எனக்கு ஞானம் வேண்டும், எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி என்னுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கடவுளிடத்திலே ஆலோசனை கேட்டு அதன்படி நாம் நடக்கும்போது அது நமக்கும் பிறருக்கும் பயனுடையதாக இருக்கும். உள்ள இந்த புதிய கல்வி ஆண்டிலும் பிள்ளைங்க ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்க வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்க அறிவை எப்படி பயன்படுத்துவது என்கிற ஞானத்தை ஆண்டவரிடத்திலே கேட்பீர்களானால் கடவுளுடைய ஞானம் உங்களோடு கூட இருக்கும்படியான ஒரு கல்வி ஆண்டாய் இந்த ஆண்டு மாறும். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் திருமறை பகுதியில் பார்த்திங்கன்னா சாலமோன் அரசரை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாலமோன் அரசர் கடவுளிடத்திலே ஒரு இறைவேண்டலை ஏறெடுத்தார். அவருக்கு ஒரு தரிசனம் வருகிறது. அங்கே பல பலிகளை அவர் ஆண்டவருக்கு செலுத்துகிறார். திருச்சபையை, அந்த எருசலேம் ஆலயத்தை கட்டி முடித்தார். கிபியோன் என்ற பகுதியில் கடவுள் அவருக்கு கனவில் தோன்றி ஆண்டவர் கேட்கிறார். அவர் கேட்ட உடனே இவர் ஒன்றை கேட்கிறார். இவர் கேட்ட உடனே கடவுளுக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. சாலமோன் என்ன கேட்டார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், உம் மக்களுக்கு நீதி வழங்கவும், 9ஆம் வசனத்தில், நன்மை தீமை பகுத்தறிவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும், இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். கடவுள் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லும்போது, உம் மக்களுக்கு நீதி வழங்கும்படியாய் ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிறார். கடவுளுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஆண்டவரிடத்தில்
நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம். பலர் பலவிதமான இறைவேண்டல்களை ஏறெடுக்கிறார்கள். இந்த இறைவேண்டல்கள் எல்லாம் எதை மையப்படுத்தியிருக்கிறது? கடவுள் பிரித்து பார்க்குறார். ஒருவேளை நம்ம பெட்டிஷன் கொடுக்கும்போது வேலைக்காக யார் கொடுத்தாங்க, இல்லை கல்வி உதவித்தொகைக்காக யார் கொடுத்தார்கள் என்று சொல்லி பிரிப்பதை போன்று ஆண்டவரிடத்திலே வருகின்ற இறைவேண்டல்கள் ஜெபங்களை எல்லாம் கடவுள் பிரித்தெடுத்து பார்க்கிறாராம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என்ன கேட்குறாங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் கடவுள் சொல்கிறார், நீடித்த ஆயலை நீ கேட்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன கேட்பாங்க? இன்றைக்கி நம்ம எல்லாருமே என்ன கேட்டுக்கொண்டிருக்கோம்னு நமக்கு தெரியும். ரொம்ப நாள் வாழணும் ஆண்டவரே. எவ்வளோ நாள் தெரியாது. எவ்வளோ வயதானாலும் இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழக்கூடாதா? இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டும், உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம சொல்லுவோம், பரலோகம்தான் என் பேச்சு, பரலோகம்தான் என் மூச்சு, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னும் இந்த விண்ணுலகில் செல்வதற்கு முன்பாக மண்ணுலகில் நம்முடைய வாழ்நாட்கள் அதிகரித்திருந்தால், வாழ்நாள் அதிகரிப்பதே ஆசீர்வாதம். சீக்கிரம் இறந்துட்டாங்கன்னா ஏதோ தவறு செய்தவர்களைப் போல அவர்களை குற்ற மனப்பான்மையோடும் பார்க்கிறோம். இது இந்த உலகில் இருக்கக்கூடிய சாதாரண செயல். பெரும்பாலும் நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்பது அதுதான், நீண்ட நாள் வாழ வேண்டும். இதுதான் நிறைய பேர் கேட்கக்கூடிய விண்ணப்பமாக இருக்கிறது. அப்போது கடவுள் சொல்கிறாரா, நீ நீண்ட ஆயுளை கேட்கவில்லையே. எல்லாரும் கேட்குறதுல அதிகமான காரியம் இந்த நீண்ட ஆயுள், நீ அதை கேட்கவில்லை அப்படின்னு ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். ரெண்டாவது என்ன விண்ணப்பம் ஆண்டவரிடத்தில் அதிகமாக வருகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்வம் வேண்டும். நம்ம எல்லாருமே கேட்குறோம், ஆண்டவரே வசதியான ஒரு வாழ்க்கை வேண்டும், பணம் வேணும், எனக்கு வீடு வேணும், இல்லை எனக்கு கார் வேணும், பிள்ளைங்க நிறைய நல்லா படித்து டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆகணும், ஆகிட்டு என்ன பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், நல்ல வசதியோடு வாழ வேண்டும். இல்லை பெரும்பாலான விண்ணப்பங்கள் வசதியான ஒரு வாழ்க்கை வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும், செல்வம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வேண்டும் என்பதுதான் நம்ம அனைவருடைய விண்ணப்பங்களாக இருக்கிறது. இதுவும் ஆண்டவரிடத்தில் நிறைய போகுது ஜெபம். கடவுள் அதையும் பார்க்குறார். அப்பா ஆச்சரியப்படுறார். அப்பா நீ நீண்ட ஆயுளை கேட்கவில்லை, செல்வத்தை கேட்கவில்லை. இது எல்லாரும் நிறைய கேட்குற ஜெபம், நிறைய ஜெபம் இதுதான் வருது. அடுத்து 3வது சொல்கிறார், உன் எதிரிகளின் சாவையும் நீ கேட்கவில்லை. நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணும்போது கேட்கக்கூடிய 3வது காரியம், நம்மை பகைக்கிறவர்கள் அழிந்து விட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். நம்மை தீமை செய்கிற மனிதர்கள் அழிய வேண்டும். யாராவது நம்மளை திட்டிட்டு ஆண்டவர் அவங்களுக்கு ஏதாவது காட்டணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் ஏதாவது அவங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம், தீமை செய்கிற மனிதர்கள். அது மாத்திரமல்ல, அந்த நாட்டில் அவர் அரசர்களாக இருக்கும்போது போர்கள் நிறைந்திருக்க காலகட்டத்தில் அவங்க அதிகமாக கேட்கறது பகைக்கிறவர்கள் கொன்று விடுவார்கள். அப்படி கொல்லும்போது ஆண்டவரே என் உயிரை காப்பாற்றும் என்று சொல்லி, அப்போ என்னை கொல்றவங்க இறந்து போனோம் அப்படின்றத கேட்பாங்க. அந்த நாட்களுடைய சூழல் அது. அப்போ அந்த ஜெபங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆண்டவரிடத்திலே செல்கின்ற ஜெபங்கள் இந்த 3 காரியங்களை ஆண்டவரிடத்திலே கேட்கிறது. ஒன்று, நீண்ட ஆயுள் வேண்டும், செல்வம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வேண்டும், என்னுடைய எதிரிகள் சாக வேண்டும். நம்ம கூட ஜெபம் பண்ணுறோம், நம்ம பாய்க்கிறவங்களாம் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு, யதார்த்தம் தான் அதெல்லாம். இதுதான் ஆண்டவரிடத்தில் வருகின்ற விண்ணப்பங்கள். ஆனால் சாலமோன் இடத்துல ஆண்டவர் கேட்ட பிறகு, சாலமோன் கேட்டது ஆண்டவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. அதனால தான் பார்க்கிறோம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தது. உள்ள நாமும் ஆண்டவரிடத்தில் பல வகையான விண்ணப்பங்களை கேட்கிறோம், பலவிதமான ஜெபங்களை கேட்கிறோம். சிலது ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்ததா தெரியல. ஆனால் சாலமோன் கேட்டது கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு அரசர், வெகு இள வயதில் அரசராக வருகிறார். அப்போ ஒரு அரசர் செய்ய வேண்டிய ஒரு காரியம் எல்லாரையும் போரெடுத்து வென்று வீரனாய் ஆக வேண்டும் என்பதல்ல, செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்பதல்ல, நீண்ட காலம் நான் அரசனாக வேண்டும் என்பதல்ல. ஒரு அரசினுடைய அல்லது அதிகாரத்தில் நாம் இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதி வழங்குவது, உண்மையாய் நடந்து கொள்வது, நேர்மையை வெளிப்படுத்துவது. அதுதான் விரும்புகிறார். அப்போ ஒரு அரசனாக இருக்கும்போது பலவிதமான காரியங்களுக்கு முடிவு செல்லக்கூடிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்குது. மக்களுக்குள்ள இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களில் எவ்வளோ வழக்குகள் இருக்கிறது, அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பல நேரங்களில் வழக்குகள் சரியான நேரத்திலே தீர்ப்புகள் சொல்லப்படுவதில்லை. சில வழக்குகள் போராடி இறந்து போன நிலையிலே தீர்ப்பு வரும். தேர்தலுக்காக வழக்கு போட்டால் 5 ஆண்டு முடிந்த பிறகு அதற்கான தீர்ப்புகள் வரும். இல்லை சில நேரத்தில் நம்முடைய வழக்குகள்
பொருட்படுத்தாமல் சென்று விடக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்கலாம். அதனால் பலருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையை இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய நிலையிலே பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது, நாங்கள் முன்னேறி இருக்கிறோம் என்ற சமூகத்திலே மனிதர்களுக்கு நீதி கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது, நியாயம் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது. பல நேரத்தில் நீதி செய்கிறவர்களும் நியாயம் செய்கிறவர்களாலே பாதிக்கப்படுகின்ற சூழல் இருக்கிறது. பார்க்கிறோம் இன்றைக்கி காவல் நிலையத்தினாலே நீதிமன்றத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. காப்பாற்ற வேண்டியவர்களே இன்றைக்கு அழிக்கக்கூடிய நிலையில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. அதனால் தலைமை பொறுப்பிலே அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த நீதி நியாயம் வழங்குவது மிக முக்கியமான ஒரு பணி. அந்த பணியை தான் செய்வதை தன்னுடைய நோக்காக சாலமோன் கொண்டார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் கடவுளாகிய ஆண்டவரே, 7ஆம் வசனத்தில், நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கி உள்ளீர். நான் செய்வது அறியாத சிறு பிள்ளை, இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். ஒரு அரசனுடைய பொறுப்பு பார்க்குற, இவ்வளோ மக்களுக்கு என்னை அரசனாக நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறிவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளம். மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும், அதுதான் ஒரு அரசனுடைய கடமை. நன்மை தீமை எது என்பதை நான் பகுத்தறிய வேண்டும். அந்த ஞானம் எனக்கு இருக்க வேண்டும் ஆண்டவரே, அது எனக்கு கொடுக்கணும். போரில் வெற்றி பெறுவதல்ல, செல்வத்தை சேர்த்து வைப்பதல்ல, நீண்ட நாள் நான் வாழ்வதல்ல, நீதியை வழங்கக்கூடியவனாக, உண்மையை சொல்லக்கூடியவனாக, பாதிக்கப்படுகிற மக்களுக்கு நீதியை கொடுக்கக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அரசனுடைய இலக்காய் இருக்கிறது. அதுதான் அரசனுக்கு இருக்க வேண்டிய இலக்கு. இதை சாலமோன் கேட்ட உடனே கடவுளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவருடைய விண்ணப்பம் எனக்கு உகந்ததாக இருந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் இப்போது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்பே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. அந்த அளவிற்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். ஞானத்தை கொடுக்கிறேன், பகுத்தறிவு, நன்மை தீமை எது பகுத்து அறிவது, தனத்தில் வருகின்ற வழக்குகளை யார் உண்மையை பேசுகிறார்கள், யார் பொய் பேசுகிறார்கள், எது சரியாக இருக்கும் என்று சொல்லி நீதியை வழங்கக்கூடிய நிலையிலே பகுத்தறியக்கூடிய ஒரு சிந்தனையை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுப்பதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இப்படி நீ கேட்டதுனால இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். உன் தந்தை தாவீதைப் போல் நீயும் என் வழிகளில் நடந்து என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கடைப்பிடித்து வந்தால் நீண்ட ஆயிலையும் நான் உனக்கு வழங்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், செல்வத்தை கொடுக்கிறேன், புகழை கொடுக்கிறேன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நீண்ட ஆயிலையும் தருகிறேன். அப்போ ரொம்ப நாள் வாழ முடியும், செல்வம் கிடைக்கும். ரொம்ப நாள் வாழ்ந்தால் அப்போ எதிரிகளை இவரை மேற்கொள்ள முடியாது, வெற்றி கொள்ள முடியாது. அப்போ எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையும் நான் தருவேன். எல்லாரும் இதை கேட்குறாங்க, கடவுள் அதை கொடுக்க விரும்பலை. ஏன்னா எல்லாம் இதே தான் கேட்டுக்கிறாங்க, நீண்ட ஆயுள் வேண்டும், செல்வம் வேண்டும், எதிரிகளுடைய அழிவு வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த சாலமோன் அரசர் மக்களுக்கு நீதியை வழங்குவதற்கு ஞானம் மிகுந்த இருதயத்தையும் பகுத்தறிவும் தாரும் என்று கேட்கிறார். கடவுளுடைய பார்வைக்கு உகந்ததாக இருந்தது. அவைகள் மட்டுமல்ல, நீ கேளாத எல்லாவற்றையும் நான் உனக்கு தரேன், எல்லாரும் கேட்குறத உனக்கும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இன்றைக்கு கடவுள் நமக்கு இடத்துல நாம் எதை கேட்கிறோம்? ஒருவேளை ஒரு புதிய கல்வியாண்டு இறுதித் தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் மருத்துவராக வேண்டும், இல்லை ஒரு என்ஜினியர் ஆக வேண்டும், இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆக வேண்டும், ஒரு காவல்துறையில் ஒரு நல்ல ஐபிஎஸ் மாற வேண்டும், ஒரு ஐஎஃப்எஸ் ஆக வேண்டும், ஒரு சிஏ ஆக வேண்டும், இல்லை ஒரு ஆசிரியராக வேண்டும், ஒரு கடவுளுடைய திருப்பணியாளராக மாற வேண்டும், இல்லை வாழ்க்கையில் பலவிதமான விருப்பங்கள் இருக்கலாம். எந்த பணியாக இருந்தாலும் எல்லாம் சிறப்பான பணிகள் தான். ஆனால் இந்த பணியை நம்ம ஆண்டவரத்தில் கேட்கிறோம், வந்தால் நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே? ஒரு ஆசிரியராய் வந்தால் பாடங்களை உண்மையாய் கற்பிப்பேன், பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துவேன். ஒரு திருப்பணியாளனாய் வந்தால் கடவுளுக்கு ஏற்றதை, மனிதருக்கு ஏற்றதில்லை, கடவுளுக்கு ஏற்றதை செய்வேன். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்தால் நீதியை செய்வேன். ஒரு நீதிபதியாக இருந்தால் உண்மையான ஏழைகளுக்கு, பாதிக்கப்படுகிற மக்களுக்கு துணை இருப்பேன். ஒரு காவல்துறையில் இருந்தால்
நீதியும் நேர்மையும் கையூட்டு வாங்காமல் லஞ்சம் வாங்காமல் நான் செய்வேன். இல்லை ஒரு வருவாய்த்துறையில் இருந்தால் எந்த பணியை செய்வதற்காக லஞ்சத்தை நான் பெறமாட்டேன். ஒரு மருத்துவராக இருந்தால் ஏழைகளின் பால் அன்பு கொண்டு ஒரு சேவையாக செய்வேன். ஒரு நல்ல ஒரு என்ஜினியர் அந்த மாதிரி ஆச்சுன்னா என்னுடைய துறையிலே உண்மையோடு இருப்பேன். இப்படி சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமா? இல்லை வசதியான வாழ்க்கையை வாழ்வதற்காக இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறோம். நிறைய செல்வம் வரும், நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய பணம் கிடைக்கும், நிறைய லஞ்சமாக வரும், அதிகாரத்தில் இருக்கலாம், புகழ் கிடைக்கும், வசதிகள் உண்டு, வாய்ப்புகள் உண்டு, இதற்காக இதை நான் அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சிக்கிறோம். இந்த புதிய கல்வி ஆண்டில் அதை தான் கடவுள் சிந்திக்க முடிய நம்மை அழைத்திருக்கிறார். சாலமோன் அரசர் ஞானத்தையும் பகுத்தறியக்கூடிய சிந்தையை கேட்டார். அது அவருக்கு பலனுள்ளதாக இருந்தது. அடுத்து வர 16ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முறை 2 பெண்கள் தன்னிடத்தில் குழந்தைகள் இருக்கிறது. நாங்கள் ஒன்றா ஒரே வீட்டில் இருந்தோம். ஒரு குழந்தை இறந்து விடுகிறது. இருக்கிற அந்த ஒரு குழந்தையை இந்த பெண் கொன்று விட்டு அந்த குழந்தையை என் பக்கத்தில் கிடத்தி விடுகிறாள். உயிரோடு இருக்கிற குழந்தையை எடுத்து அந்த பெண் வைத்துக் கொள்கிறாள். இரவில் தெரியல, இது என் குழந்தை இல்லை என்று சொல்கிறாள். இருவருமே இது என்னுடைய குழந்தை என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ அரசருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்போ சாலமோன் எப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றிருக்கிறார்? இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது தான் ஆண்டவரிடத்தில் அவர் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட ஞானம் அவருக்கு பலன் அளிக்கிறது. அதுக்கு உதாரணமாக தான் அந்த நிகழ்வை செய்திருக்கிறார்கள். அப்போ சாலமோன் சொல்கிறார், 2 பேரும் கேட்கிறாங்களே, அந்த குழந்தையை 2ஆக வெட்டி கொடுத்து விடுங்கள் என்று சொல்லும்போது ஒரு பெண், நீங்கள் சொல்வது சரி என்று சொல்கிறார்கள். இன்னொரு பெண் சொல்கிறாங்க, வேண்டாம், அந்த குழந்தையை அந்த பெண்ணிடமே கொடுத்து விடுங்கள், குழந்தை சாக வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இவ்வளோ உண்மையான ஒரு தாயாக இருந்தால் குழந்தை எனக்கு கிடைக்கலன்னா சாகட்டும்னு நினைக்க மாட்டாங்க. எங்கேயாவது இந்த குழந்தை நல்லா இருக்கட்டும், அதுதான் உண்மையான அன்பின் வார்த்தையாக இருக்கும். அதை தான் சாலமோன் கண்டு கொண்டார். வாழ்வை விரும்புகிறவர்களே உண்மையானவர்கள், வாழ்வை நீதியை விரும்புகிறவர்களே உண்மையானவர்கள், வாழ்வு வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களே உண்மையானவர்கள். அதனால் வாழ்வை விரும்பிய இவரே உண்மையான தாய், குழந்தையை அவரிடத்தில் கொடுங்கள் என்று சொல்லி அவர் அங்கு தீர்ப்பு கொடுப்பதை நாம் திருமறையிலே பார்க்க முடிகிறது. அவளை இப்படிப்பட்ட ஞானத்தை தான் ஆண்டவரிடத்தில் இந்த புதிய கல்வி ஆண்டின் துவக்கத்திலே நீங்கள் கேட்க வேண்டும். இல்லை பல காரியங்களை கேட்குறோம், எதற்காக என்பதை நீங்கள் கேட்பீர்களானால் கடவுள் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுப்பார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இது ஞானம், இதான் ஞானம். அதனால தான் ஒரு முறை ஆண்டவருடைய சீடர்கள் 72 பேர் ஆண்டவர் அனுப்புகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் அவங்கெல்லாம் போயிட்டு வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே, தீயாவியெல்லாம் நாங்கள் எங்களை விரட்டிட்டோம், உமது பேரை சொன்னால் பேய்கள் கூட கீழ்ப்படுகிறது என்று சொல்லி அவங்க சந்தோஷப்பட்ட போது ஒருவேளை கடவுள் அவங்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்து சொல்கிறார், இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது கடவுள். அதனால தான் சொல்கிறாரு, தந்தையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். இல்லை எது தீமை, எதற்காக நான் சந்தோஷப்படணும் பாருங்கள். அந்த ஆவிகள் போதுன்னா, மக்களை பிடித்திருக்கக்கூடிய ஆவிகள்லாம் போச்சுன்னா மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும். அதுதான் கடவுளுடைய நோக்கம் என்பது கொண்டபடினால அதை கண்டு மகிழ்கிறார்கள். பயம் இருந்துச்சு, போகும்போது பயம் இருந்துச்சு, ஆனால் இதை பார்த்த உடனே சந்தோஷமாகுது. அநேகருக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியதாய் நாம் இருக்கிறோமே என்று சொல்லி அதை அவங்க மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்துகிறார்கள். அந்த ஆண்டவர் சொல்கிறார், இதை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இதை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். இங்கே குழந்தைகள் யாரை ஆண்டவர் சொல்கிறார்னா, கடவுள் பால் அன்பு கொண்ட எளிய மக்கள், நீதியிலே மகிழ்ச்சி அடைகிறவர்கள், பிறருடைய வாழ்வை பகிர்ந்து கொள்வதனால இன்பம் காண்கிறவர்கள், ஏழைகளின் சிரிப்பிலே கடவுளுடைய முகத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், இவங்கள தான் ஆண்டவர் பாலகர் என்று சொல்கிறார். குழந்தை உள்ளத்தை கொண்டவர்கள், பிறருக்காய் வாழ்வை பகிர்ந்து கொடுக்கிறவர்கள், மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறவர்கள். இவ்வளோ புதிய கல்வி ஆண்டில் அருமை பிள்ளைகளே, நாமும் கூட ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஞானத்தை கேட்கலாம், அறிவை கேட்கலாம். ஆனால் எதற்காக இதை நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி சாலமோனை போல கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து கேட்பீர்களானால் அது உங்களுக்கு கிடைக்கும். கடவுளுடைய விருப்பம் என்ன? பிறருக்கு வாழ்வு தருவது, நாம் எல்லாரும் இணைந்திருப்பது, நாம் மகிழ்ச்சியாக இருப்பது, நீதியை செயல்படுத்துவது. அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறார். எனவே ஆண்டவர் விரும்புகிறதை செய்வதற்கு நமக்கு ஞானம் வேணும். அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக இந்த புதிய கல்வி ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக, பரத்திலிருந்து வருகின்ற ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டாக, உங்களிடத்திலிருந்து வெளிவருகிற ஞானத்தினாலே
நீங்கள் வாழ்வையும் புகழையும் சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்த மாதிரி நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் பெற்றுக்கொள்கிற ஒரு புதிய கல்வியாண்டாக இருக்கும். எனவே மாணவ செல்வங்கள் அனைவருக்கும், அதே போல் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த கல்வியாண்டு ஒரு மகிழ்ச்சியான கல்வியாண்டாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கல்வியாண்டாய் இருக்கும்படியாய் கடவுளுடைய பெயரில் வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த நாளுக்காய் மீண்டுமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, மாணவர் ஞாயிறாய் இந்த ஞாயிறை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கல்வி கற்கக்கூடிய சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஒரு வாலிப பிள்ளைகள் வரை ஆண்டவர் இந்த பிள்ளைகளை வாழ்த்தும்படியாய் மன்றாடுகிறோம். தீமை நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலத்திலே கல்விக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலும் கூட ஆண்டவருடைய அருள் எங்களுடைய பிள்ளைகளோடு இருந்து விரைவிலே இந்த கல்விக்கூடங்கள் எல்லாம் திறக்கவும் எங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாய் படிக்க நீர் அருள் பாராட்டும்படியாய் குறித்து வைக்கிறோம். சாலமோன் அரசர் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் ஞானத்தை கேட்டார். அவர் கேட்டது நமக்கு உகந்ததாக இருந்ததைப் போல நாங்களும் கூட ஆண்டவரை நாங்கள் கேட்கிற உயர் பதவிகள், உயர் வாழ்க்கைக்கு நாங்கள் வரும்போது என்ன செய்வோம் என்பதை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை தாரோம். உமக்கு உகந்தவர்களை கேட்கக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாரும். நீ எதை செய்ய விரும்புகிறீர் என்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய கல்வியாண்டு பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் சிறப்பான ஒரு கல்வியாண்டாய் மாறுவதற்கு ஆண்டவருடைய ஞானத்திலே நாங்கள் அனைவரும் வளருகிற ஒரு ஆண்டாய், நன்மையை கற்றுக்கொள்கிற ஆண்டாய், நீதியை வழங்கக்கூடிய ஆண்டாய் மாறுவதற்கு அருள் பாராட்டும். இறைவன் இந்த நேசின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு மிகுந்த ஆண்டவரே, ஆமென். நம் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தாயின் தந்தமாக இருந்து நமக்கு ஞானத்தை தருகின்ற கிறிஸ்துவின் அருளும் ஞானத்தினால் நம்மை வழிநடத்துகின்ற தூயாவுடைய ஆற்றலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இந்த புதிய கல்வி ஆண்டில் கற்கின்ற நம்முடைய பிள்ளைகள், ஆசிரியர்கள் அவர்களோடும் அவருடைய எதிர்கால வாழ்வோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக. ஆண்டுடைய வார்த்தை கேட்ட நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாளுக்கு உருக்கவைத்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். தெரிஞ்ச திருச்சபை சென்னை பேராயம் பாடம்பாக்கம் தூய யோவான் ஆலயத்தை சார்ந்த திரு பெனிட்டோ நிக்சன், தந்தையார் பெயர் சி மத்தியாஸ். தெரிஞ்ச திருச்சபை கன்னியாகுமரி பேராயம் சிஎஸ்ஐ ஆயர் மண்டல சபையை சார்ந்த பிஜி சுந்தர் சிங் அவருடைய மகள் எஸ் பெனிஷியா என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கிறார்கள் என்பது சபையாருக்கு அறிவிக்கிறேன். இந்த இருவரும் இந்த தூய திருமணத்தில் இணையக்கூடாத நியாயமான தடை காரணம் ஏதாவது தெரியுமானால் அது சபையாருக்கு எழுத்து வடிவில் அறிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் திருமண அறிவிப்பு. God
சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம். தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். ஆவலுடன் ஸ்தோத்திரம். உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மனேசா. ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம். சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம். உனது தகும் அன்புக்கே ஸ்தோத்திரம் மனேசா. மாறா பூரண நேசா ஸ்தோத்திரம். மகிழோட ஜெபமொழி வாழையின் ஸ்தோத்திரம். தாராய் துணை ஸ்தோத்திரம். இந்த தருணமே கொடு ஸ்தோத்திரம் மனேசா. நாம் ஜெபிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிறவரே, நாங்கள் எல்லாரும் இடத்திலே உடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, உடைய பாதபடியாக இருக்கிற பூமியிலே நாங்கள் உம்மிடத்தில் முழங்காற்படி ஜெபிக்க கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபம்தான் எங்களுக்கு ஆயுதம் சுவாமி. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாம், நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், நீர் தந்து கொண்டே இருக்கிறீர். எங்களை நன்மைகளாலே எங்களை நிரப்புகின்றீர். உன் வாயை திற நன்மையினால் நிரப்புவா என்று வாசிக்கிறோம். அன்றைக்கு உம்மால் உருவாக்கப்பட்ட சமுதாயம் நன்மை சமுதாயம், எல்லாரும் ஒன்றாயிருக்கிற சமுதாயம், எல்லாரும் ஒன்றாக வைத்து எல்லாவற்றும் அனுபவித்த சமுதாயம், பிரிவுகள் அற்ற சமுதாயம். ஆண் என்றோ பெண் என்றோ, யூதன் என்றோ கிரேக்கர் என்றோ, ஏழை என்றோ பணக்காரரோ என்று ஆண்டவரை பாராட்டாத ஒரு சமுதாயம். ஆண்டவர், அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக எங்கள் சார்பிலே நீர் ஆண்டவர் நின்று படைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அப்படிப்பட்ட பலத்தை தாரும். குறிப்பாக இந்த கொள்ளை நோயிலே ஆண்டவரே, எல்லாரும் சிறு குழந்தைகள் கூட விட்டு வைக்கல சுவாமி. இந்த முறை இந்த கொள்ளை நோய் எல்லாரையும் பாதிக்கிறது. ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இந்தியாவிலே பாதித்து கொண்டிருக்கிறார். உலக நாடுகளில் 2வதாக இது சென்றிருக்கிறது. அரசு இது உன்னிப்போடு கவனிக்க கிருபைத்தார். மதவாதத்தையே அடித்தளமாக இருக்கிற தேசமாக அல்ல, மக்கள் நலனிலே கருணை கொள்ளுகிற தேசமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நன்மை செய்கின்ற ஆட்சியாளர்கள் இருக்கட்டும். நன்மை செய்வதே தன் அடித்தளமாக வைத்து கொள்ளட்டும். பிரிவினைவாதிகளை ஆண்டவரே விதைக்காத ஒரு அரசியலை நீர் தருமுறையை நாங்கள் சுபிக்கின்றோம். அப்படி மனம் திரும்புதலுக்கான வாய்ப்பு தாரும் ஆண்டவரே. அப்பா, நீர் கண்ணோக்கிப்பார். கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறாள். சாவு அனுதினமும் சந்தித்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் பலவீனமானவர்களாகவே, பலவீனம் எங்கிருந்தாலும் நீர் சரி செய். அது உமாலை மட்டும்தான் முடியும் கடவுளே. காரணம், நீ நன்மை செய்கிறதாக சுற்றித்திருந்தீர். திருச்சபையும் நன்மை செய்வதில் அது துணி உள்ளதாக இருக்கட்டும். தீமை அகற்றி நன்மை செய்வதிலே தன்னை இணைத்துக்கொள்ள அருள்தார். அப்பா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தூய யோவான் ஆலயம், மாடம்பாக்கம் திருச்சபைக்காக ஆண்டவரே, தூய பவுலாலயம், திருவஞ்சேரி, அகரம் தென் திருச்சபைகளுக்காக, இறை மக்களுக்காக எல்லாரும் நேரத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சிறுவர் முதல் பெரியோர் வரை ஆண்டவர், இந்த கொள்ளை நோய் மத்தியிலே நீர் எங்களை பலப்படுத்தும். எங்களுக்கு விசுவாசத்தை தார். சோர்ந்து போகாமல் எப்போதோட பாதப்படியில் அமர்ந்து பலனை பெற்றுக்கொள்வதாக இருக்கட்டும். ஆண்டவர் தாமே ஒரு பெரிய அற்புதத்தை நீ செய்யும். நமக்கு சித்தமானால் ஆண்டவரே, இந்த கொரோனா நோயை உலகத்தை விட்டு எடுத்து போடும் சுவாமி. ஆனால் திருமறையிலே பார்க்கிறோம், எப்போதெல்லாம் மனிதன் தவறுகிறானோ அப்போதெல்லாம் கொள்ளை நோய் வைத்துத்தான் ஆண்டவரே மனிதன் இறந்தான். ஒருவேளை அப்படி இருக்குமோ? அப்பா, நீர் கண்ணோக்கிப்பார். ஆனால் நீர் சொல்லுகிறீர், சாகினுடைய சாவி நான் விரும்புவதில்லை என்று சொல்லி. ஆகவே நாங்கள் மீண்டுமாக சபைகள் நன்மை செய்வதிலே ஆண்டவரே முனைப்பாக இருக்க கிருபைத்தார். நன்மையை நாங்கள் செய்யவும், நன்மைகளை நாங்கள் தேடவும், நன்மையை நான் ஆடுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பினை அளித்திருக்கிறீர். அதனால் பயன்படுத்திக் கொள்ள அருள்தார்.
பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு உம்முடைய பிள்ளை வீடுகளை படுத்திருப்பார் சொன்னால் இப்போதை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பேராலே எழுந்து நடக்க வைத்தார். இந்த கொலை நோயினால் எங்கெல்லாம் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே மருத்துவமனைகளிலே குத்துயிரோடும் கொலையோடும் இருப்பார் என்று சொன்னால் நீர் அற்புதத்தின் ஆண்டவர், அற்புதம் செய்யும்படியே நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இழந்த உடைய பிள்ளைகள் உங்கள் ஆறுதலை தார், உங்கள் சமாதானத்தை தார். ஆண்டவர் தமிழை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே. கல்லுடைய இரக்கத்துக்கும் பராமரிப்புக்கும் ஆளில் ஒப்புவிக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருளுடைய ஆசீர்வாதம் நம்மோடு என்றும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் கற்றுக்கொண்ட ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. சங்கீதக்காரனோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தருடைய இரக்கத்துக்கும் பராமரிப்பு ஒப்புவிக்கிறோம். ஆண்டுடைய சமாதானங்களோடு நிறைந்திருக்கட்டும். நீங்கள் ஜபத்திலே தனித்திருந்து விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆண்டுடைய சமாதானம் உங்களோடு என்றும் நிலைத்திருப்பதாக.